பழமையான ஒரு காலத்தில் தென்னிந்திய மலைகளின் நடுவில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் மக்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒரு நாள் எரிமலை மலையின் உள்ளிருந்து எழுந்த தீச்சுழல் கிராமத்தை சூழ்ந்தது. அந்த தீ சாதாரண தீ அல்ல. அது அக்னாசுரன் என்ற அரக்கனால் உருவாக்கப்பட்ட தீ. அவன் கோபத்தில் இந்த உலகம் அனைத்தும் என் தீயில் கருகட்டும் என்று சபதம் எடுத்தான். தீ கொம்புகளுடன் சிரிக்கும் பேய் முகம் மக்கள் அஞ்சினர். கோயிலுக்கு ஓடி தங்கள் கைகளை கூப்பி வேண்டினர். ஓ முருகன், எங்களை காப்பாற்றுங்கள்! கூப்பிய கைகள் அந்த நொடியில் வானம் திடீரென சிவந்தது. மின்னல் போல ஒளி பிளந்தது. உயர் மின்னழுத்தம் அதில் இருந்து தோன்றினார் அக்னிவேல் முருகன். தீ பட்டா கத்தி அவரது கையில் இருந்த வேல் சாதாரண வேல் அல்ல, அது தீயை அடக்கும் அக்னிவேல். தீயால் அழிக்க நினைப்பவன் அதே தீயால் அடக்கப்படுவான் என்று முருகன் முழங்கினார். அக்னாசுரன் சிரித்தான். நான் தீ, என்னை யார் வெல்ல முடியும்? முருகன் தனது வேலினை ஆகாயத்தில் உயர்த்தினார். அந்த வேலிலிருந்து வெளிச்சம் பாய்ந்தது. ஒளிரும் நட்சத்திரம் தீ அலைகள் முருகனை நோக்கி வந்தன. ஆனால் அதிசயம், அந்த தீ முருகனின் வேலுக்கு அருகில் வந்தவுடன் அமைதியான ஒளியாக மாறியது. தீ வலது நோக்கிய அம்புக்குறி ஒளி வீசும் நட்சத்திரம் அக்னாசுரன் அதிர்ந்தான். முருகன் வேலினை நேராக அவனை நோக்கி வீசினார். ஒரே ஒளிச்சுடரில் உயர் மின்னழுத்தம் அக்னாசுரன் வீழ்ந்தான். மலை அமைதியானது. கிராமம் மீண்டும் குளிர்ந்த காற்றில் நிம்மதி அடைந்தது. மூலிகை மக்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர், வேலவேல் முருகன்! அன்று முதல் அந்த கிராமத்தில் ஒரு புதிய கோவில் கட்டப்பட்டது. அவர் அங்கு அக்னிவேல் முருகன் என்று போற்றப்பட்டார். தீ பாடம், தீய சக்தி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தெய்வீக ஒளி அதை அடக்க முடியும். நம்பிக்கை இருந்தால் பயம் கரை